Taste the Daily. தூத்துக்குடியில் நடைபெற்ற தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் கலந்தாய்வு கூட்டத்தில் புதிதாக கேபிள் ஆபரேட்டர்களை இணைக்கக்கூடாது என வலியுறுத்தி அதிகாரிகளை ஆபரேட்டர்கள் முற்றுகையிட்டனர். தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி வாரிய தலைவர் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட கேபிள் ஆபரேட்டர்கள் கலந்து கொண்டனர். அப்போது நவீன தொழில்நுட்பத்தின் மூலம் கேபிள் இணைப்பை வழங்க வேண்டும், புதிய செட்டாப் பாக்ஸ் வழங்க வேண்டும், புதிதாக கேபிள் ஆபரேட்டர்களை இணைக்கக்கூடாது என வலியுறுத்தி அதிகாரிகளை கேபிள் ஆபரேட்டர்கள் முற்றுகையிட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு வருவாய் கிராம உதவியாளர்கள் சங்கத்தினர் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியம் வழங்கிட வேண்டும், பழைய பென்ஷன் திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி முழக்கங்களை எழுப்பினர். இதேபோல் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி வட்டாட்சியர் அலுவலகம், திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வட்டாட்சியர் அலுவலகம், தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் வட்டாட்சியர் அலுவலகம் ஆகிய இடங்களிலும் கிராம உதவியாளர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். ஸ்டாலின் ஆட்சியில் போராட்டம் நடத்தாத அரசு ஊழியர்களே இல்லை என்ற நிலையில் நிர்வாகம் சீர்கெட்டு விட்டதாக மக்கள் குற்றம் சாட்டினர். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை சார் பதிவாளர் அலுவலகம் முன்பு கொட்டப்படும் குப்பைகளால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் எழுந்திருக்கிறது. இந்திரா நகரில் செயல்பட்டு வரும் சார் பதிவாளர் அலுவலகம் முன்பு இருந்த குப்பை தொட்டிகள் சிதலமடைந்த நிலையில் குப்பைகள் சார் பதிவாளர் அலுவலகம் முன்பாக தரையில் கொட்டப்பட்டு வருகின்றன. இந்த குப்பைகளை கிளறும் ஆடு, மாடு, கோழி, நாய்கள் ஒன்றுடன் ஒன்று சண்டையிட்டு பொதுமக்களை அச்சுறுத்தியும் வருகின்றன. மேலும் குப்பைகளால் கடும் துர்நாற்றம் வீசுவதாகவும் நோய் தொற்று அபாயம் உள்ளதாகவும் குற்றம் சாட்டும் பொதுமக்கள் சுகாதார சீர்கேட்டை சீர் செய்ய விடிய அரசு நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். குப்பை கிடங்கு மாதிரி இங்கே தினமும் குப்பையை கொட்டி ரொம்ப துர்நாற்றம் வீசுது. இங்கே வேலை பார்க்க முடியலை. இங்கே இருக்கிற பொதுமக்கள் அனைவரும் இங்கே தான் குப்பையை போடுறாங்க. க்ளீன் பண்ணுறது 2 வாரத்துக்கு ஒருக்கா தான் க்ளீன் பண்ணுறாங்க. அது வரைக்கும் மழை பெஞ்சாலோ மற்ற எந்த ஒரு சீர்கேடுனாலும் இங்கே ரொம்ப துர்நாற்றம் வீசுது. எல்லா குப்பையையும் கொண்டு வந்து இங்கே தான் போடுறாங்க. சார் பதிவாளர் அலுவலகத்தை எதிர்ப்புறமாக வேலை செஞ்சிட்ருக்கோம். நாங்கள் இங்கே வந்து எங்கள் ஆஃபீஸ்க்கும் முன்னாடி குப்பை கிடங்கு அதிகமாக நிறைய கிடக்குது குப்பைங்க. அதனால எங்களுக்கு வேலை செய்கிறதுக்கு கொஞ்சம் இடையூறாக இருக்குது. துர்நாற்றம் அடிக்குது, பூச்சிகள் நிறைய வருது, கொசுக்கள் அதிகமாக இருக்குது. அதனால் இந்த குப்பை கிடங்கை மாற்றுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். கடலூர் மாவட்டத்தில் இடைத்தரகர்கள் ஆதிக்கம் செலுத்தி நெல் அறுவடை இயந்திரங்களுக்கு கூடுதல் வாடகை கேட்பதால் விவசாயிகள் வேதனையில் ஆழ்ந்துள்ளனர். புவனகிரி பகுதிகளில் தற்போது விவசாயிகள் சம்பா நெல் அறுவடை பணிகளை துவக்கியுள்ளனர். இந்த நிலையில் பெல்ட் அறுவடை இயந்திரத்திற்கு 1 மணி நேரத்திற்கு 2500 ரூபாய், டயர் நெல் அறுவடை இயந்திரத்திற்கு 1 மணி நேரத்திற்கு 1800 ரூபாய் என மாவட்ட நிர்வாகம் கட்டணம் நிர்ணயித்துள்ளது. ஆனால் இடைத்தரகர்கள் மூலம் இந்த கட்டணம் 700 ரூபாய் வரை கூடுதலாக வசூலிக்கப்படுகிறது. நடவடிக்கை எடுக்க வேண்டிய வேளாண் துறையோ கும்பகரண தூக்கத்தில் ஆழ்ந்திருப்பதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே 10ஆம் வகுப்பு மாணவிகள் மாவட்ட ஆட்சியருக்காக 3 மணி நேரம் காக்க வைக்கப்பட்ட அவலம் அரங்கேறியது. மின்னூரில் தமிழக அரசு சார்பில் மக்கள் தொடர்பு முகாம் நடைபெற்றது. விழாவில் தமிழ்தாய் வாழ்த்து பாடுவதற்காக மின்னூர் அரசு உயர்நிலைப் பள்ளியைச் சேர்ந்த 5 10ஆம் வகுப்பு மாணவிகள் வரவழைக்கப்பட்டனர். அவர்கள் 9 மணிக்கே வந்த நிலையில் மாவட்ட ஆட்சியர் மெதுவாக 12 மணிக்கு வந்து சேர்ந்தார். இதனால் பொதுத் தேர்வு நெருங்கும் நிலையில் சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் அந்த மாணவிகள் அவதியடைந்தனர். இதேபோல அந்த முகாமில் தங்களுக்கு உரிய ஏற்பாடு செய்யப்படாததால் மாற்றுத்திறனாளிகள் அவதியடைந்தனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே ஸ்ரீ பத்ரகாளியம்மன் கோவில் திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. மேச்சேரி ஸ்ரீ பத்ரகாளியம்மன் கோவிலில் 12ஆம் ஆண்டு கும்பாபிஷேக நிறைவு விழா நடந்தது. இதையொட்டி பல்வேறு சிறப்பு ஹோமங்கள் நடைபெற்று 108 வலம்புரி சங்காபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து சாம்ராஜ்பேட்டை ஆதிபராசக்தி வார வழிபாட்டு மகளிர் மன்றத்திலிருந்து 300க்கும் மேற்பட்ட பெண்கள் பால்குட ஊர்வலம் எடுத்து வந்து அம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்தனர். தொடர்ந்து கோவில் சார்பில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது.